இன்னைக்கு நம்ம மூலத்தை வேரோடு சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையான மருத்துவ குறிப்பை தான் பார்க்க போறோம். பொதுவாவே மூலம் அப்படின்னாலே வெளி மூலம், உள் மூலம், ரத்த மூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. இந்த மூலம் வந்துட்டாலே ஆபரேஷன் தான் தீர்வு அப்படின்லாம் கிடையாது. இந்த மூலத்துக்கு இயற்கையான ஒரு தீர்வு இருக்கு. இதை நீங்க அட்லீஸ்ட் ஒரு வாரம் பயன்படுத்தினாலே போதும், மூலம் நிரந்தரமாக சரியாகிடும். மூலத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வலி, எரிச்சல், புண்கள் சரியாகிறதுக்கும் இதுல நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதற்கு பேர் கடுக்காய். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். கடுக்காய் எப்படி பயன்படுத்தணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஒன்னும் இல்ல, கடுக்காயை உரல்ல வச்சு தட்டினீங்கன்னா உள்ள ஒரு பருப்பு மாதிரி இருக்கும். அந்த பருப்பை தூக்கி போட்டுட்டு மேல இருக்கக்கூடிய இந்த தோலை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த தோலை உரல்ல தட்டிட்டு மிக்சில நைஸா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்ல இந்த மாதிரி கடுக்காய் பொடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். கடுக்காய் பொடி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல இருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடியை இந்த கிளாஸ்ல சேர்த்துக்கலாம். கடுக்காயை தொடர்ந்து பயன்படுத்தும் போது மலச்சிக்கலை முழுமையாக சரி செய்யும். அது மட்டும் இல்லாம மூலம் எந்த விதமான மூலமாக இருந்தாலும் சரி, கடுக்காயை தொடர்ந்து பயன்படுத்தும் போது எல்லா விதமான மூலத்தையுமே சரி செய்யும். அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துத்தி இலை பவுடர், அதாவது துத்தி இலை பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கேளுங்க, கிடைக்கும். இல்ல அப்படின்னா கிராமப்புறங்கள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நகரப்புறங்கள்ல இப்ப கிடைக்குது. ரோட்டு ஓரங்கள்ல இருக்கும். காய் அந்த சீப்பு மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு அந்த படத்துல காமிக்கிறேன் பாருங்க. அதனுடைய இலை அடையாளம் காட்டுறதுக்காக அந்த மாதிரி துத்தி இலை கிடைச்சா கூட நீங்க அதை நிழல்ல உலர்த்திட்டு பொடி பண்ணிட்டும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துத்தி இலை பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். துத்தி இலை தான் மூலத்துக்கே மிக சிறந்த மருந்து. துத்தி இலையும் கடுக்காயும் சேரும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூலம் ஒரே வாரத்திலே முழுவதுமாக சரியாயிடும். அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிரா பயன்படுத்துங்க. ரொம்ப புளிச்ச தயிர் பயன்படுத்தாதீங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க, ஒன்னோட ஒண்ணு கலந்து வர்ற அளவுக்கு. அடுத்ததா நார்மல் பச்சை தண்ணீர் சேருங்க. சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுல சுவைக்காக நீங்க கொஞ்சமா ஒரு துளி அளவுக்கு உப்பு வேணா சேர்த்துக்கலாம். எப்பவுமே மூலம் இருக்கிறவங்க தயிர் நிறைய எடுத்துக்கூடாது, ஆனா அதை மோரா சாப்பிடலாம். அதே மாதிரி கடுக்காய், துத்தி இலையை அதிகமா எடுத்துக்கணும். கடுக்காயும் துத்தி இலையும் உங்களுக்கு நேரடியாக எடுத்துக்காம இந்த மோரோடு நம்ம கலந்து சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அந்த மலச்சிக்கனால் ஏற்படக்கூடிய ரத்த மூலம், உள் மூலம், வெளி மூலம் எல்லாமே சரியாகிடும். மோர் உடல் உஷ்ணத்தை குறைக்கும். பொதுவாகவே உடல் உஷ்ணம் அதிகமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அவங்க அதிகமா எடுத்துக்காம மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் போது சரி, மூலம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் போது மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும். அதுக்கு அடுத்துதான் பொதுவாகவே மூலம் இருந்துச்சு அப்படின்னா மோஷன் போகும்போது அந்த இடத்துல அதிகப்படியான எரிச்சல், வலி, இல்லைன்னா ரத்தம், புண்ணு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். அதாவது அந்த இடத்துல வெளிப்புற பூச்சி மாதிரி எப்படி தடவலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, சின்ன சீரகம் இருக்கு இல்லையா, அதை நீங்க கடாயில மிதமான தீயில வறுத்துட்டு அதை நல்லா நைஸான பவுடரா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கா. அதுக்கு அடுத்ததான் கூடவே நார்மல் பச்சை தண்ணீர், இல்லைன்னா நீங்க கற்றாழை ஜெல், ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் இருக்கு இல்லையா, அதாவது கற்றாழை மடல் இருக்கு பாருங்க, அது உள்ள இருக்கக்கூடிய ஜெல்லை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப இதை அந்த இடத்துல தடவி விடணும். அதாவது மூலம் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல புண்கள்லாம் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல தடவி விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணிடுங்க. அது மாதிரி பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய புண்களும் விரைவில் ஆற ஆரம்பிச்சிடும். எரிச்சல், ரத்தம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 டிப்ஸுமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு வாரம் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.